வணக்கம். பொது தமிழ்ல 100க்கு 100 எப்படி வாங்குறது? தமிழ் 100 கேள்விகள், 150 மதிப்பெண்கள். அந்த 100 கேள்விகளும் அம்பு போல நம்ம நோக்கி வந்து ஷார்ப்பா வீசப்படும். துல்லியமான சரியான விடையை அடிச்சிட்டோம்னா, அந்த அம்பு விடை தெரியாதவங்க பக்கம் போயிடும். அப்புறம் என்ன நமக்கு வான வேடிக்கை தான். சரி எப்படிங்க அந்த அம்பை குறிப்பாத்து நாம திருப்பி அடிக்கிறது? அதுக்கு நம்ம சாதாரணமானவங்களா இருந்தால் பத்தாது, அர்ஜுனனாக இருக்கணும். குறிப்பாத்து அடிக்கணும். அர்ஜுனனுக்கு சும்மாவா வந்தது அந்த கலை? கான்சன்ட்ரேஷன், கவனம், புத்தி அலைப்பாயக்கூடாது. படிக்கணும். அப்படி படிக்கணும். குடும்பத்தில் சூழ்நிலை மாறும், துன்பங்கள் வரும், படிக்க விடாமல் செய்யும். தவம், நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறது தவம். எது நடந்தாலும் தவம் களையக்கூடாது. 6 மாதத்துக்கு அப்புறமா நம்ம செஞ்ச தவத்துக்கான பலன் கிடைக்கும். அந்த தவம் கடுமையானதாக இருந்தால் சரி, 100க்கு 100 வாங்கணும். நம்ம நோக்கி வீசப்படுற அம்பை திருப்பி அடிக்கணும். ஃபஸ்ட்டு பாயிண்ட், சிலபஸ் கையில் வச்சுருக்கீங்களா? படித்து புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஒரு தடவைக்கு 4 தடவை அதை படிச்சிட்டிங்களா? எது எது உங்களுக்கு தெரியும், எது எது தெரியல, எது எது அறகுறையாக தெரியும், பிரித்து நோட் எடுத்து எழுதிக்கோங்க. இல்லைனா 3 ஹைலைட்டர்ஸ் வாங்குங்க. 3 கலரில் ஹைலைட்டர்ஸ். ஒன்று நல்லா தெரியும், இன்னொன்று அறகுறையாக தெரியும், இன்னொன்று சுத்தமாக தெரியாது. 3 கலரில் உங்களுக்கு பிடிச்ச 3 கலரில் எது எது எந்த ரேஞ்சில் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கீங்கன்னு மார்க் பண்ணிக்கோங்க. 2வது, 6லேருந்து 12ஆம் வகுப்பு தமிழ் புத்தகங்களை வாங்கிட்டீங்களா? நீங்கள் தமிழ் வழியில் எழுதுகிறவங்களா இருந்தீங்கன்னா ஆங்கில புத்தகத்தை தவிர மற்ற எல்லா சப்ஜெக்டும் அரசு பள்ளி புத்தகத்தை வாங்கிக்கோங்க. தமிழுக்கு அதிக முக்கியத்துவம் தந்து படிங்க. தமிழை தான் அதிக வினாக்கள். மற்ற எல்லாத்துலேயுமே சேர்ந்தே 100 தான். ஸோ முதல்ல 6லேருந்து 12ஆம் வகுப்பு புது புத்தகம் படித்து முடிங்க. பிறகு பழைய புத்தகத்தை படித்து முடிங்க. இப்போ தமிழ் சப்ஜெக்ட் எடுத்திங்கன்னா 6லேருந்து 12 புது புத்தகத்தை படித்து முடிங்க. அதுக்கப்புறமா பழைய புத்தகத்தையும் படித்து முடிங்க. வகுப்பு புது புத்தகம், அது முடித்த உடனே 6ஆம் வகுப்பு பழைய புத்தகம். பழைய புத்தகத்தில் சிலபஸ் எங்கெல்லாம் கவர் ஆகுதோ அதை மட்டும் படிங்க, நோட் பண்ணிக்கிட்டு. ஆனால் புது புத்தகத்தை முழுசாக படிக்கிறது நல்லது. சிலபஸ் கவர் ஆகிருக்கிற பேஜஸ்லாம் அதிக முக்கியத்துவமாக கொடுத்து படிங்க. புது புத்தகத்துலேயுமே தமிழை ஆரம்பிச்சிங்கன்னா புது புத்தகம் பழைய புத்தகம், 7ஆம் வகுப்பு ஆரம்பிச்சிங்கன்னா புது புத்தகம் பழைய புத்தகம், இப்படியே 6லேருந்து 12 வரைக்கும் தமிழை ஃபுல்லாக கவர் பண்ணி முடிச்சிடுங்க. நடுவில் நீங்கள் சயின்ஸ் எடுக்கிறது இல்லைனா சோஷியல் சயின்ஸ் எடுக்கிறது இந்த மாதிரி மாறி மாறி குழப்பினீங்கன்னா அந்த கண்டினியூட்டி இருக்காது. அதனால் தமிழை படித்து முடிச்சிருங்க. 1 மாதம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, 1 மாதம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா 30 நாள்னா 30 நாளைக்கு எத்தனை புத்தகம் வருது? 6லேருந்து 12ஆவது வரைக்கும் உங்களுக்கு 7 புத்தகங்கள் வருது. தமிழுக்கு மட்டும் நான் சொல்கிறேன், 6லேருந்து 12ஆவது வரைக்கும் 7 புத்தகங்கள் வருது. ஒரு புத்தகத்தை 3 நாளைக்குள்ளே முடிச்சிடணும். அப்போ 7 3 21 நாளையில் புது புத்தகங்களை படித்து முடிச்சிடணும். அடுத்தது பழைய புத்தகங்களை எடுத்திங்கன்னா ஒரு நாளைக்கு 2 புத்தகம் கூட படிக்கலாம். 6வது 7வதுன்னு படிக்கலாம். ஏன்னா அங்கே சிலபஸ் கவர் ஆனது மட்டும்தான் நம்ம பழைய புத்தகத்தில் படிக்க போகிறோம். அதுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுக்க போகிறது கிடையாது. புது புத்தகத்துக்கு தான் நம்ம நிறைய நேரம் எடுத்துக்கணும். ஆனால் விடக்கூடாது. பழைய புத்தகத்தை முக்கியமாக நோட் பண்ணிக்கோங்க. விடக்கூடாது, படிக்கணும். சிலபஸ் மட்டும் படிச்சிங்கன்னா போதும். அங்கே நிறைய முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்கும். அதனால் டைம் அதிகமாக கொடுக்க வேண்டாம், நோட்ஸ் எடுத்துருங்க. அப்போ உங்களுக்கு புது புத்தகத்துக்கு ஒரு புத்தகத்தை எடுத்திங்கன்னா 3 நாள்னா 7 3 21 நாளில் புது புத்தகம், மிச்சம் இருக்கிற 9 நாளில் பழைய புத்தகம். அப்போ 1 மாதத்தில் நீங்கள் தமிழை முடிச்சிடலாம். புதுசு பழசு ரெண்டுத்தையுமே படித்து முடிச்சிடலாம். முடிக்கணும். ஒரு புத்தகத்துக்கு 3 நாள் தான், அதுக்கு மேலே டைம் எடுத்துக்கூடாது. நம்ம 10வது படிக்கல, பரீட்சைக்கு படிக்கிறோம், அரசு பரீட்சைக்கு படிக்கிறோம். அதனால் 3 நாளைக்கு மேலே டைம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் தப்பு பண்ணுறீங்க. யாராவது வருவாங்க போவாங்க, நம்ம எங்கேயாவது போக வேண்டி இருக்கும், டைம் வேஸ்ட் ஆகும். டே டைமில் நீங்கள் அந்த டைமை நைட் டைமையாவது நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். உங்களுடைய நைட் டைமையாவது உங்களுக்கான ரெஸ்ட்டும் வேணும், மைண்டுக்கும் வேணும், பாடிக்கான ரெஸ்ட்டும் வேணும். எப்படின்னு உங்கள் டைமை நீங்கள் கால்குலேட் பண்ணி கரெக்ட் பண்ணிவிடுங்க. படித்து முடிச்சிருங்க. அந்த டேயில் முடிச்சிருங்க. 5 நாள் படிக்கிறீங்க, திங்கள்லேருந்து வெள்ளி வரைக்கும் 5 நாள் படிக்கிறீங்க. 2 நாள் சனி ஞாயிறு ரிவிஷன். சண்டே ரெஸ்ட்டுன்னு இருந்துடாதீங்க. அந்த தப்பை மட்டும் பண்ணிடாதீங்க. டைம் இல்லை, இன்னும் 4 மாதம்தான் இருக்குது.
கொஞ்சம் கம்மியாக வேணால் படிங்க. ஆனால் புக்கை கையில் எடுக்காமல் இருந்துடவே கூடாது. நம்ம மூச்சு எப்படி விடுறோமோ அந்த மாதிரி இந்த 6 மாதத்துக்கு புக்கு நம்ம கையிலே தான் இருக்கணும். நம்ம நிழல் போல் நம்ம கையில் இருக்க வேண்டிய பொருள் ஃபோன் கிடையாதுங்க, புத்தகம். ஃபோனை உங்களுடைய யூஸ்க்கு கொஞ்சம் லைட்டாக ஊறுகாய் மாதிரி தொட்டுக்கலாம். ஆனால் அதனால் உங்களுடைய தவம் கெடுது, உங்களுடைய டைம் வேஸ்ட் ஆகுது அப்படின்னா அதை தூர தூக்கி வைக்க பழகுங்க. நம்மளுக்கான கண்ட்ரோல் நம்ம தான் எடுத்துக்கணும். நம்ம குழந்தை கிடையாது, நம்மக்கிட்ட இருந்து ஒருத்தர் பிடுங்கிலாம் வைக்க மாட்டாங்க. நிறைய பேருக்கு கிடைக்காத அரிய வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு. ஸ்கூல் புக்கை படிக்கும்போது நம்ம அந்த காலத்தில் இன்ட்ரெஸ்டிங்காக நல்லா படிச்சிருக்கலனா கூட இப்போ நமக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு. என்ஜாய் பண்ணி படிக்கலாம், ரசித்து படிக்கலாம். ரசித்து செஞ்ச வேலை என்றைக்குமே தோற்காது, வெற்றி தானே கிடைக்கும். இன்னொரு வின்னிங் ஸ்ட்ராட்டஜி, முக்கியமான விஷயம், இலக்கணத்தை மனப்பாடம் செய்யாதீங்க. ஒரு சிலர் தெரியலனா மனப்பாடம் பண்ணிக்கோங்க, வேறு வழி இல்லை அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் இது மிக தவறான பாதை. ஊர் போய் சேராது, நம்ம லட்சியம் நிறைவேறாது. எவ்வளவு தான் மனப்பாடம் பண்ணுவீங்க? ஆப்ஷன்லாம் குழப்பி எடுக்கும். அந்த கொஷின் பேப்பர் கையில் வந்த உடனே நமக்கு தலையே சுற்றுற மாதிரி ஆகிடும் மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா. இன்னும் நம்ம சின்ன பசங்க இல்லை, இப்போவாவது புரிஞ்சு படித்தாதான் நம்ம நினச்சது கிடைக்கும். இப்போது இரவு பகல்னு இலக்கண குறிப்பு கேட்குறாங்கன்னு வைங்க, என்னன்னு எத்தனை பேர் சொல்கிறீங்க? உண்மை தொகைன்னு நிறைய பேர் சொல்லுவீங்க. கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு, நேர்மையாக இருக்கணுங்க, பாஸ் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணி முடிச்சுட்டு தான் நான் என்ன சொல்கிறேன்னு கேட்கணும். பாஸ் பண்ணிட்டீங்களா? இப்போ சொல்கிறேன் பாருங்கள். எண்ணுமை அப்படின்னு சொல்கிறவங்களாம் தப்பு. மனப்பாடம் பண்ணின கேஸ் இவங்க புரியாமல் படிச்சிருக்காங்க. எண்ணுமைனாலும் என்னன்னு தெரியல, உண்மை தொகைனாலும் என்னன்னு தெரியல. புரிஞ்சு படிச்சிருந்தா எதையாவது ஒன்றாவது கரெக்டாக தெரிஞ்சு வச்சுருந்துருப்பாங்க. தப்பாக சொன்னவங்களாம் புரியாமல் படிச்சிருக்கீங்க. இரவு பகல் உண்மை தொகை. ஏன் அப்படின்னா இரவும் பகலும்னு வரும். மறைஞ்சி வந்ததால தான் அது உண்மை தொகை. தொகைனாலே மறைந்து வருதல். மயில் தோகை, தோகையை அது விரிச்சதுன்னா பெருசாக இருக்கும். அதுபோல் இரவும் பகலும்னு மறைஞ்சி வந்ததுனால இது உண்மை தொகை. சரி, எண்ணுமை அப்படின்னா என்னென்னா வெளிப்படையாக வரும். எத்தனை இருக்குன்னு நீங்கள் எண்ணலாம். எண்ணுங்க, எண்ணுங்க அப்படின்றாங்க. அதுதான் எண்ணும் உண்மை, எண்ணுமை. இரவும் பகலும் இன்றும் நாளையும் அப்படி நீங்கள் அந்த உம்மெல்லாம் எண்ணுங்க, அதுதான் எண்ணுமை. தொகைனா மறைஞ்சிருக்கு, உண்மை தொகை. தொகை மறைஞ்சிருக்கு, உம்முன்ற தொகை மறைஞ்சிருக்கு, அது உண்மை தொகை. இப்போ சொல்லுங்கள், நீங்கள் மனப்பாடம் பண்ணினா உங்களால் இதை எழுத முடியுமா? இரவு பகல் தான் கேட்பாங்கன்ட்டு இல்லை, மாறி எதை வேணால் கேட்பாங்க. அப்போ உங்களால் மனப்பாடம் பண்ணால் எழுத முடியுமா? புரிஞ்சு படிச்சிங்கன்னா எழுத முடியுமா? புரிஞ்சு படித்தோம்னா லைஃப் லாங் நம்ம மனசில் அது நிற்கும். எதை கேட்டாலும் நம்ம ஆப்ஷனை பற்றி நமக்கு பயமே கிடையாது, எக்ஸாம்பிள் பற்றியும் நமக்கு பயமே கிடையாது. எதுக்கு வேணாலும் நம்மளால் பதில் சொல்ல முடியும், ஜெயிக்க முடியும். புரிஞ்சு படித்தாதான் ஜெயிக்க முடியும். உங்களுக்கு ஒரு விஷயம் புரியலைன்னா அதை புரிஞ்சிக்கிற வரைக்கும் தேடுறதை நிறுத்தாதீங்க. தேடி தேடி அதுக்கான விளக்கத்தை கண்டுபிடிங்க. இப்போ நான் விளக்கம் கொடுத்தேன் இல்லையா, இந்த மாதிரி யாராவது உங்களுக்கான சந்தேகத்துக்கான விளக்கத்தை தந்திருப்பாங்க. தேடுங்க, தேடினாதான் உங்களுக்கான விடை கிடைக்கும். புரிஞ்சு படிங்க. வேலையை துரத்தி பிடிக்க வேண்டாம், எட்டி பிடிக்கலாம். உங்கள் கை தொடும் தூரத்தில் தான் உங்களுக்கான வேலை இருக்குது. புரிஞ்சு படிக்கிற அத்தனை பேரும் வெல்ல பிறந்தவர்கள், தோல்வியை வெல்ல பிறந்தவர்களாக இருப்பீங்க. வாழ்த்துக்கள், ஜெயிச்சுட்டு வாங்க. தமிழ் படி நம்ம சேனல் பேர். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஎன்பிஎஸ்சிக்கான பாடங்கள் நிறைய இருக்குது. இலக்கணம் புரியலையா, நம்ம சேனலில் போயிட்டு பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். இலக்கணம் உங்களுக்கு வேறு எந்த பதிவு வேணும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோவை முழுமையாக பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றிங்க. லைக் பண்ணிங்கன்னா ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு மோட்டிவேட் ஆயிருக்கு அப்படின்றத நான் புரிஞ்சுப்பேன். என் கார்டில் இலக்கண பதிவும் இருக்குது, மோட்டிவேஷன் வீடியோவும் இருக்குது. ஐ பட்டனில் எப்படி ஹிண்ட்ஸ் எடுக்கணும் படிக்கும் போது அப்படின்ற லிங்க் வைக்கிறேன், பாருங்கள். நன்றி, வணக்கம்.